எல்லோரும் தேர்வு களத்தில் இன்றைக்கு கவனம் வந்து கொண்டிருக்கிறோம். ஊழலாட்சி அகற்றுவதற்கு, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி அகற்றுவதற்கு, குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கிற ஆட்சி அகற்றுவதற்கு, போதைப் பொருள் தமிழ்நாட்டிலே அனைத்து பகுதியும் நடமாடிக் கொண்டிருக்கிற தடுக்க முடியாத அரசை உடனடியாக அகற்ற வேண்டும் என்பதுதான் மக்களுடைய ஆசை. இதை அகற்றுகிற சக்தி என்டிஏ கூட்டணிக்கு இல்லை. 10 முறை தோல்வியை கண்ட பழனிசாமியால் முடியாது. அவருக்கு ஓட்டு போடுவது நோட்டாவுக்கு போடுவ ஓட்டை போலதான். அது வேஸ்ட். ஜெயிக்க முடியாத ஓட்டு போட்டு என்ன பண்ண போனோம்? மீண்டும் சொல்லுகிறார்கள், நாங்கள் வருவோம், ஆட்சி நடத்துவோங்கிறாங்க. ஆண்டது போதும் மக்கள் மாண்டது போதும் தான் மக்கள் விரும்புகிறார். ஆளப்போவது யார்? யார் தெளிவான முடிவுகளை மேற்கொள்ள இருக்கிறார் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்கள், இளைஞர்கள், படித்தவர்கள், கல்வியாளர்கள் அத்தனை பேரும் சிந்திக்கின்ற ஒன்று. ஏன் 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு மாற்றத்தை நம்மால் உருவாக்க முடிய வேண்டும், முடித்து காட்டுவோம் என்பதுதான். பாண்டிச்சேரியில் 91% வாக்குகள் அங்கே நிரப்பப்பட்டன. ஒரே நாள் சுற்றுப்பயணம் உடைய தளபதி சுற்றுப்பயணத்திற்கு பிறகு இருவரும் தமிழகம் இந்திய நாடை கண்ட அளவுக்கு 91% பதிவாயிருக்கிறது. தமிழ்நாட்டிலும் இது நடக்கும். ஏனென்று சொன்னால், ஒரு நல்ல தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அவருக்கு வந்திருக்கிற சோதனை ஒன்றல்ல இரண்டல்ல. முதலில் திரைப்படத்தை முடக்கினார்கள், சிபிஐ மூலமாக நெருக்கடி கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அவர் எங்கும் செல்லக்கூடாது என்பதற்காக பல்வேறு விதிகளை வகுத்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடியாத இடர்பாடுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு நேற்றையும் நீங்கள் பார்க்கின்ற போது திரைப்படத்தின் ஆன்லைன் மூலமாகவே பல பேர் பார்க்கின்ற அளவிற்கு சென்சார் கடமையை செய்ய வேண்டியது தவறி இருக்கிறது. நாம் எல்லோரும் இங்கே இருக்கிற முருகப்பெருமானை வேண்டுகிறோம். ஆனால் அவனாசியில் இருக்கிற முருகப்பெருமான் நம்முடைய இயக்கத்தை அழிக்க பார்க்கிறார். இதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யார் நினைத்தாலும் நம்முடைய தளபதியை ஆட்சி கட்டளை அமர்வதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. 234 தொழில் அவர் வெற்றி பெறுவார். மக்கள் அவர் பின்னாலே நிற்கிறார்கள். அவருக்கு கொடுக்கப்படுகிற துன்பம், துயரங்களை அத்தனையும் மக்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு இவ்வளவு துன்பங்கள் கொடுக்க வேண்டுமா என்று மக்கள் சிந்திக்கிறார்கள். அந்த சிந்திப்பின் அடிப்படையில் மாற்றங்கள் பெரிதாக இருக்கும். தமிழகம் இயக்கத்தக்க அளவிற்கும். ஆகவே நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள்தான் தமிழ்நாட்டை ஆழ்வார், மக்கள் சக்தியோடு என்பதை தெளிவுபடுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள், பவானி நதி நீர்னால புற்றுநோய் அதிகமா வந்திருக்குன்னு இப்ப நீங்க சொல்றீங்க. இந்த பகுதியில் இருக்கிற சாய கழிவு நீர், அப்புறம் பேப்பர் போர்டு, இதெல்லாம் அதிகமா மில் இருக்கு. இதுல எடப்பாடி பழனிசாமியோட ஆலை மிகப்பெரிய ஆலை ஒண்ணு செயல்பட்டு இருக்கு. அதுக்கு என்ன சொல்ல போறேன்? நீங்களே சொல்லிவிட்டீர்கள், எடப்பாடி யார் அப்படிங்கிற மாதிரி ஆக போகுது. எப்படி புரிஞ்சுட்டீங்களா? தேர்தல் முடிவு அது மாதிரி, அதுக்கு பிறகு நாங்க ஸ்டெப் எடுப்போம். கடந்த அதிமுக ஆட்சியில் இங்க இந்த சாய கழிவுகளை சுத்திகரிப்பு ஜீரோ டிஸ்சார்ஜ் ஆலை போடுறதா ஒரு இந்த சாய பட்டறைகள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு சேர்ந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குண்டான நடவடிக்கை இது வரைக்குமே எதுவுமே ஸ்டெப் எடுக்கல. அன்றைக்கு இருந்த அமைச்சரும் சொல்லி, இன்றைக்கு இருக்கிற அமைச்சரும் செய்யல. நான் சொன்ன காத்தால ஒரு மூட சொல்லுவாங்க, சாயந்தரம் திறக்க சொல்லுவாங்க. இந்த 2 வேலை தான் செய்யற வேலை. ஆர்டர் கிடையாது. வேற என்ன வரும்? காந்தி வருவார், ஜனநாயகத்தை காப்பார். ஜனநாயகன் பட ரிலீஸ்ல நீங்க கொடுமையான என்ன காரணம்? இதை பார்க்கிற போது உங்களுக்கே துடிக்கெழுவீர்கள். நல்ல உள்ளங்கள் அத்தனையும் வேதனை அடையும். எங்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் கண்ணீர் சிந்துகிறார். இந்த வேதனை இந்தியாவிலே யாருக்கும் கிடைக்காத மாபெரும் துரோகம். இதை செய்து இருக்கிறவர்களுக்கு தேர்தல் தீர்ப்பு சரியாக இருக்கும். ஒரு சபாநாயகராக இருந்தவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு அவனாசி தொகுதிங்க அதிமுகவில். அதை எடுத்துட்டு பாஜக ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுலயும் எல்முருகன் நிற்கிறார். அதை பத்தி என்ன கருத்து? எல்முருகன் ஆட்டி படைக்கிறார், அதுதான் என்னுடைய கருத்து. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நடிகர் நாட்டை ஆள்ற ஒரு வேலை இல்லைன்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்துல பேசி, நடிகர் நாட்டை ஆள முடியவில்லை என்று சொன்னால் புரட்சி தலைவர் இறக்கும் வரை அவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அம்மா அப்படித்தான், என்டிஆர் அப்படித்தான். ஏன் ஆள முடியாது? பஞ்சாப்ல இன்னைக்கு 2 கட்சி தகர் தெரிந்து விட்டு ஒரு நடிகர், சிரிப்பு நடிகர் ஆடுறாரு.
இதெல்லாம் நடிகர் ஆளக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு தகுதி இல்லை. ஜனநாயகத்தில் எந்த துறையில் யார் எதை நடிக்கிறார்களோ வேறு, நடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு என்னால் பதில் சொல்ல இயலாது.